இங்கே ஒரு தனி காட்டுக்குள்ளே ஒரு சூனியக்காரி கிளவி இருக்காங்க. அந்த சூனியக்காரி கிளவி எப்படின்னா, அதாவது எல்லாத்தையும் ஒரு தன்வசப்படுத்திக்கிட்டு நம்மளே ஒரு கடவுளாயிருன்னு நினச்சிட்டு இருக்கா. அதனால் குழந்தைகள் எல்லாத்தையும் நரபலி கொடுத்துட்டு அது மூலிமா சாத்தானுக்கு படைச்சல் படுத்திக்கிட்டு இருக்கா. எப்படியாவது நம்மளும் சாத்தானோட கடவுளாயின்னு நினச்சி இவ சரியான பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதனால் குழந்தைகளாக எடுத்து நரபலி கொடுத்து ஒவ்வொரு குழந்தைகளாக எடுத்து பணத்தோட பணமாக புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்ச ஊருக்காரங்க இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி ஒரு சூனியக்காரிகளை நம்ம ஊருக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனை போய் என்ன மிரட்டிட்டு வருவோன்னு மிரட்டிட்டு வரலாம். ஆனால் அவதே சூனியக்காரி ஆச்சாலே டக்குன்னு ஒரு பொம்மை ரெடி பண்ணி டக்குன்னு கைகால திருக்கணுன்னு எல்லாத்துக்கும் அந்த கை காலை திருநோடனே லைட்டாக அவனுக்கு கை காலில் திருகி ஒரு மாதிரியே கீழே வந்து விட்டான். பக்கத்தில் இருக்கிற அதை பார்த்து தெரிச்சு ஓடி வந்துட்டான். இந்த சூனியக்காரியை ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு தெரிஞ்சாங்களாம். மொத்தமாக சேர்ந்து சாமியாரை பார்க்க போயிட்டாங்க. சாமியார் என்ன சொல்கிறாங்க, சூரியக்காரியை ஒன்றுமே பண்ண முடியாது, அவள் வந்து இப்போ தெய்வத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரி கழுவி சாத்தானை கும்பிட்டுட்டு இருக்கா. அவளை அடக்க ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களாம் மொத்தமாக கூப்பிட்டுட்டு ஒரு பூஜை மாதிரி இப்போ பூஜை பண்ணி அவன் கழுத்தில் ஏதோ ஒரு கயிறு மாதிரி கட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம சாமியார் பூஜைலாம் பண்ணிக்கிட்டு வாங்கடா இப்போ முடிக்கலாம் அப்படின்ட்டு சூனியக்காரை சுற்றி வளைச்சு போட்டுருக்காங்க. உள்ளே யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்கன்னா டக்குன்னு கைகள் திரும்பி போன மாதிரி திரும்பி போட்டுருவான். சூனியக்காரி கலைக்கு முன்னாடி வந்தோன்னு ரெண்டு பேரும் அப்படி பின்னாடி போய் நைஸை நின்றுக்கிட்டாங்க. முன்னாடி வந்தோடனே நம்ம ரைட்டு தூக்கிடுவான் அப்படின்ட்டு சூனியக்காரி என்ன யோசிக்குள்ளேயும் டக்குன்னு அதில் கைத்தெல்லாம் கட்டி டக்குன்னு சூனியக்காரி கிளவி டக்குன்னு கொண்டு இழுத்துட்டு போயிட்டா. ஆனால் சாமியார் சொல்லிட்டாரு, இவ செத்துட்டாரு, இவ ஆத்மா இதை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தோட வேற சொல்லி கட்டி சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த பகுதிக்குள்ள யாரும் வரக்கூடாது வந்து அது ஆணியெல்லாம் எடுத்துட்டா அதுலேருந்து உள்ளே இருந்து அந்த சூனியக்காரி கிளவி திரும்பி வெளியே வந்து எல்லாத்தையும் வேட்டையாட ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறம் அந்த அம்மன் தான் பொறுப்பு அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டு அந்த ஊருக்காரங்க இதோட பிரச்சனையெல்லாம் முடிச்சாங்க. ஆனால் இன்னுமே அந்த சூனியக்காரி அந்த மரத்துக்குள்ளே தான் இருக்கா. யாராவது வந்து அது பிடுங்கினா உள்ளேருந்து வர அது ஆட்டம் பெரிய ஆட்டமாக இருக்கும்.